ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபின் நியூஸ் வந்து எபிசோட் 5 வந்து பார்க்கலாம். ஜொமேட்டோ வந்து நகட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐ கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 இயர்ஸாக அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் சொல்கிறாங்க இன்டர்னலாக. 80% ஆஃப் த இதை வந்து அதுவே வந்து சால்வ் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து 0.5% வந்து குறைச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இப்போ 5 lakhs கீழே வந்து உங்ககிட்ட டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குன்னா அது வந்து 3% இருந்தது. அது வந்து அதே தான் இருக்குது. அது வந்து சேஞ்ச் ஆகலை. 5 lakhs மேலே வந்து இருக்குது அப்படின்னா 3.5% வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வந்து 3% வந்து குறைச்சிட்டாங்க. ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக வந்து ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ரெப்போ ரேட்டுங்கிறது வந்து ஆர்பிஐ பேங்க்ஸ்க்கு கடன் கொடுக்குற ரேட். ஸோ இது வந்து பேங்க்ஸ்க்கு வந்து இப்போ பாரோயிங் வந்து சீப்பராக கிடைக்கிறதுனால நம்மக்கிட்டேருந்து பாரோயிங் வாங்குறது வந்து கொஞ்சம் டிப்ரிஷியேட் பண்ண மாதிரி அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுனால 0.5% வந்து இப்போ கொட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து குறைச்சிருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி, ஆர்டி இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து ரெப்போ ரேட் கட் ஆகுது அப்படின்னா, அங்கே பாரோயிங் உங்களுக்கு சீப்பராக கிடைக்கிறதுனால நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. டைட்டன் வந்து டமாஸ் அப்படிங்கிற ஜுவல்லரி பிஸ்னஸை வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து செகண்ட் டைமு. லாஸ்ட் டைம் வந்து வேல்யூவேஷன் ஹையாக இருக்கனால வந்து இது பண்ணல. இப்போ செகண்ட் டைம் வந்து பார்க்குறாங்க. இது வந்து 4500 crores வந்து இதை அக்வயர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டமாஸுங்கிற ஜுவல்லரி வந்து யார் அப்படின்னா, கத்தார் மன்னை கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து 2012 வந்து டமாஸை வந்து ஃபுல்லாக வந்து அக்வயர் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாய். 300க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அதுமாதிரி 2000 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து இந்த பிராண்டை வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து தனிஷ்கில் வந்து கல்ஃப் ரீஜனில் இருக்காங்க. அது போக இதுலேயே வந்து கல்ஃப் ரீஜனில் இது பண்ணால் ஏர்னிங்ஸ் வந்து டாலரில் வரும். ஸோ எப்போயோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது இது வந்து ஹெட்ஜாக வந்து ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி டைட்டனோட ஜுவல்லரி செக்ஷனில் வந்து தனிஷ்க்கு, அதுக்கப்புறம் ஜோயான்னு ஒன்று இருக்குது ப்ரீமியம் பிராண்டு, அதுக்கப்புறம் வந்து கேரட் லைன், அதுக்கப்புறம் மியா, இது 4 இருக்குது. இப்போ டமாஸ் வந்தால் சேர்ந்தா வந்து 5000. டிஐசிஜிசி வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதா பேசியிருக்காங்க. டிஐசிஜிசி வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இது என்ன அப்படின்னா, நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி, ஆர்டி, கரண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இப்போ பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பணத்தை அவங்களால திருப்பி தர முடியாது. ஸோ அதுக்காக வந்து பேங்க்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் கட்டுவாங்க. ஸோ அவங்க யார்கிட்ட கட்டுவாங்கன்னா, இந்த டிஐசிஜிசி கிட்ட வந்து கட்டுவாங்க. இவங்க வந்து ஆர்பிஐ கீழே வந்து இருக்காங்க. ₹100 வந்து 0.12%, அதாவது 0.12 பைசே வந்து ப்ரீமியமாக கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. இந்த சம் அஷ்யூர்ட் லிமிட் வந்து முதல்ல 1 lakh இருந்தது 2020ல். அப்புறம் அந்த பிஎம்சி பேங்க் வந்து இதானோன்னு அதுக்கப்புறம் வந்து 5 lakh அது இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ஒரு 122 crores வந்து புக்கில் எழுதாமல் கணக்கு காட்டாமல் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. 10 lakh 12 lakhன்னு பேசிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. 2021க்கு அப்புறம் இந்த டிஐசிஜிசி வந்து அமௌண்ட் வந்து 90 daysக்குள்ளே கொடுக்கணும். இன்கேஸ் பேங்க் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிளைம் அமௌண்ட் வந்து அவங்க 90 daysக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் எஃப்டியில் வச்சிங்கன்னா அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. டேர்ம் முடிஞ்சோன்னு தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே முன்னாடி எடுக்கணும் அப்படின்னா பெனால்ட்டி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக லிக்விடேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிறது தான் பெட்டர். கிட்டத்தட்ட இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ இதுமாதிரி உடனே லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா எஃப்டியில் வச்சா அது மாட்டிக்கும். ஸோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்கன்னா அதில் வைக்கலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் டிஃபால்ட் வந்து உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும். ஸோ இதோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அதிகமாக வந்து வச்சுக்க முடியும். ஊபர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்து இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஆட்டோ புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரைடுக்கு வந்து கமிஷன் வந்து அவங்க கொடுக்கணும். ஈச் ரைடு அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ண அதுக்கு பேஸ்டு வந்து கமிஷன் வந்து ஊபருக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி போகிறதுனால வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்து அது வந்து லாஸாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எப்படி அப்படின்னா, ஒரு மாதத்துக்கோ இல்லை வருஷத்துக்கோ வந்து அவங்க பேமெண்ட் மாதிரி பண்ணிடுவாங்க. அது மட்டும்தான் வந்து ஊபர் ப்ராஃபிட். ஸோ அது போக வந்து ஈச் ரைடு வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஊபரோட ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்க சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த ஆப் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 பேரை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்தமாதிரி யார் வந்து யூஸரோ அதேமாதிரி யார் வந்து ஆட்டோ டிரைவரோ அவங்க 2 பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேட் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அதை நம்ம நெகோஷியேட் பண்ணி நம்ம அதை விட கம்மியாகவோ இல்லை ஆட்டோ டிரைவர் அதை விட அதிகமாக கேட்டால் நம்ம கொடுத்து ஆகணும். அதுக்குள்ளே வந்து அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி கேன்சலேஷன் சார்ஜஸ்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது கேன்சலேஷன் பண்ணோம் அங்கே வந்து சார்ஜஸ் இல்லை. ஜஸ்ட் ஆப் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் 2 பேர் டீல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இது ஆல்ரெடி வந்து இந்த நம்ம யாத்திரை ஆப்னு சொல்லி கர்நாடகாவில் வந்து இது ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் இ-காமர்ஸ் வழியாக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடோ இருக்குது. ரேப்பிடோவில் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டினாலும் எல்லோரும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம அப்ஃப்ரண்ட்டாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கேன்சல் ஆகிடுது. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கனால இந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பண்ணுறதுனால நம்ம வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதேமாதிரி நிறைய ஹியூமன் எரர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டெடியாக வந்து சொல்கிறாங்க. இதில் ஹியூமன் எரர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5000 பே பண்ணோம் அப்படின்னா தெரியாமல் வேகத்தில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 50,000 உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் பேங்க்கில் எடுத்து மாற்றி இது ஒரு வேலை. சில டைமில் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பின் போடுறது. நம்ம எப்போவுமே வந்து பேமெண்ட் பண்ணும்போது பின் போடுவோம். எவ்வளோ அமௌண்ட் போடுறதுனே பின்னாவே போட்டுறது. இப்போ வந்து இப்போ ஒரு ₹100 பே பண்ணணும்னா 100 போட்டு பின் போடுவோம். பின்னையே வந்து நம்பர் ஆஃப் ருப்பீஸாக வந்து எழுதுறது. ஸோ இது மாதிரி பண்ணி மறுபடியும் 2வது தடவை பின் போட்டு அவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சிடுறது. 4 டிஜிட் 6 டிஜிட்லாம் இருந்தால் வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து போயிடுது. இந்த மாதிரி எரர் பண்ணுறாங்க.
இன்னொன்று என்ன அப்படின்னா கான்டாக்ட். நம்ம கான்டாக்ட் பே பண்ணும்போது சேம் நேம்லேயே இருக்குது அப்படின்னா, வேறு யாராவது செக் பண்ணி பே பண்ணுறோம் அப்படின்னா, அதுலேயும் வந்து எரர் வரும். வேறு யாருக்கா மாற்றி பே பண்ணிட்டோம்னா அதை திரும்பி ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ பெட்டர் அங்கே ஸ்கேன் அண்ட் பே பண்ணால் அந்த கான்டாக்ட் வரும். நீங்கள் வந்து இந்த நேமான்னு கேட்டு டபுள் செக் பண்ணி கான்ஷியஸாக நீங்கள் வந்து அதை ஆக்டிவாக வந்து கவனம் செலுத்தி அதில் பண்ணுங்கிறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பின் போடும்போது மேலே வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை அவசரத்தில் அடுத்தடுத்து வேகமாக மூவ் பண்ணுறதுனால மிஸ்டேக்ஸும் அதிகம் வர சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக டபுள் செக் பண்ணி பண்ண சொல்லி சொல்கிறாங்க, ஹியூமன் எரர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெண்டிங். இப்போ வந்து நம்ம முன்னாடி கையில் கேஷாக கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சிருப்போம், கவனத்தோட ஞாபகம் வச்சிருப்போம். பட் இது ஆன்லைனில் இருக்கிறனால அது ஆன்லைனில் இருக்கல, வெப்சைட்டில் இருக்கும், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. ஸோ இதுமாதிரி ஞாபகம் வச்சுக்காதனால நம்மள அறியாமல் அதிக ஸ்பெண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்குன்னு கேஷாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கன்வீனியன்ஸ் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறோம். கொஞ்சம் டபுள் செக் பண்ணுறது இதுமாதிரி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேஷாக வாங்குற மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இதுமாதிரி வளர்ந்து வராங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கேஷாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து வளர்ந்து வரும்போதே வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது. ஸோ ரொம்ப லாஸ் ஆனால் கூட பெயினாக இருக்காது. அந்தளவுக்கு போகிறதே தெரியாமல் இருக்கும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருந்ததுன்னா அதை டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி போடுறது, நிறைய வந்து வாங்குறது. ஸோ இது மாதிரி வந்து அனாவசியமாக நிறைய செலவு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வளர்ந்து வரும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேஷாக கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் இதுவாக போகும்போது கொஞ்சம் அலர்ட்டாக டபுள் செக் மட்டும் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.